சிம்பிளான ஒரு இம்பார்ட்டன்ட் 2 மார்க் சம் ரிப்பீட்டடாக எல்லா கொஸ்டின் பேப்பர்லேயும் இருக்கும். ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம். 10th மேக்ஸ் எக்ஸாம்பிள் 5.21 சாப்டர் 5 பார்க்கலாம். என்ன கொடுத்துருக்காங்க? ஃபைண்ட் த ஈக்குவேஷன் ஆஃப் அ லைன் பாசிங் த்ரூ த பாயிண்ட் 3, அண்ட் ஹேவிங் ஸ்லோப் -5/7 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. என்ன கேட்டிருக்காங்கன்னா ஃபைண்ட் த ஈக்குவேஷன் கேட்டிருக்காங்க. ஒரு பாயிண்ட் 3, கொடுத்துருக்காங்க. ஸ்லோப் -5/7 கொடுத்துருக்காங்க. ஸோ எப்படி செய்யலான்னு பார்ப்போம். x1 y1 கொடுத்துருக்கிற பாயிண்ட்டை x1 y1 எடுத்து 3, எழுதியிருக்கேன். ஸ்லோப் எம்னா ஸ்லோப்புன்னு அர்த்தம். -5/7 கொடுத்துருக்காங்க. இப்போ நமக்கு தெரியும், ஒரு பாயிண்ட்டு ஒரு ஸ்லோப் கொடுத்து ஈக்குவேஷன் கேட்டாங்கன்னா அதோட ஃபார்முலா y - y1 = m × x - x1. இதான் ஃபார்முலா. இப்போ இந்த ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணி ஈக்குவேஷன் கண்டுபிடிக்கலாமா? அதெல்லாம் எழுதியிருக்கேன். இந்த ஃபார்முலாவை தான் வேர்டிங்ஸில் எழுதியிருக்கேன். பாயிண்ட்டும் ஸ்லோப்பும் கொடுத்தாங்கன்னா என்ன ஃபார்முலான்னு சொல்லி எழுதியிருக்கேன். ஸோ சப்ஸ்டியூட் பண்ணலாமா? y - y1னா என்னது? -4. அப்போ என்ன ஆகும்? +4 ஆயிருமா? எப்படின்னா y -4ன்ட்டு இருக்கும். மைனஸ் இன்ட்டு மைனஸ்னா ப்ளஸ் ஆயிரும். y +4. ஸோ அதான் இங்கே எழுதியிருக்கேன். ஈக்குவல் டு ஸ்லோப் m என்ன கொடுத்துருக்காங்க? -5/7 இன்ட்டு எக்ஸ் தெரியாது. x1 என்னது? 3. x1 தான் 3. ஸோ இப்போ நம்ம கிராஸ் மல்டிப்ளை 7 இங்கே கொண்டு வரலாமா? இங்கே கீழே 1 தான் இருக்கும். ஸோ அது மல்டிப்ளை பண்ணாலும் இதே தான் வரும். 7 இன்ட்டு y +4ன்ட்டு இருக்கும். இங்கே என்ன இருக்குது? -5 இன்ட்டு x -3ன்ட்டு இருக்கும். இப்போ 7ஐ ப்ராக்கெட்குள்ளே கொண்டு மல்டிப்ளை பண்ணலாமா? 7y 7 4s are 28 ஈக்குவல் டு -5 உள்ளே கொண்டு போனால் -5x மைனஸ் இன்ட்டு மைனஸ் +15. இப்போ இந்த 5 இது எல்லாமே ஒரே சைடு கொண்டு வரலாமா? ஈக்குவேஷன் தான் நமக்கு கண்டுபிடிக்கணும். ஸோ எல்லாத்தையும் ஒரே சைடு கொண்டு வந்து ஈக்குவல் டு 0 போடலாம். ஸோ -5x இங்கே வரும்போது +5x ஆயிரும். இந்த 7y அப்படியே தான் இருக்கும். +28. இந்த +15 இங்கே வரும்போது -15 ஆயிரும். ஈக்குவல் டு இங்கே ஒன்றுமே இல்லைன்னா 0. இப்போ எப்படி எழுதலாம்? 5x + 7y 28 - 15 மைனஸ் பண்ணோம்னா என்ன வரும்? 13 ஈக்குவல் டு 0. இதான் நமக்கு தேவையான ஈக்குவேஷன்.